மக்களே ஒரு டைமும் முட்டை அமிலம் மீன் அமிலம் வாழைப்பழ கரைசல் ரெடி பண்ணும் போதெல்லாம் இனிமேல் இந்த வேலையை வச்சுக்கூடாது பார்த்துக்கா அப்படின்னு நினைப்பேன். அக்கா எனக்கு தாங்கக்கா, எப்படியாவது தாங்கக்கா, என்னால் ரெடி பண்ண முடியாதுக்கா, எங்கள் வீட்டில் அதுக்கெல்லாம் பர்மிஷன் இல்லைக்கா, எப்படியாவது தாங்கக்கா அப்படின்னு கேட்கும்போது சரி நம்மளையே நம்பியிருக்காங்களே நம்ம கொஞ்சம் தரலாம் அப்படின்ட்டு அந்த கேஸ் எல்லாம் எவாப்ரேட் ஆகி பேக்கிங் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி பண்ணியுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொரியர் எல்லாம் போயிடுச்சு. ஸ்டாஃப் வந்து மேடம் ஒரு 2 பேக்கில் வந்து லீக் ஆகிருக்குது, நாங்கள் செம்ம மூட் அவுட் ஆயிடுச்சு, நீட்டாக எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் ரிசீவ் பண்ணும்போது ஃபேஸ் பக்கத்தில் வைக்காதீங்க, பாட்டில்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். எனக்கு கேஸ் பட்டுன்னு அந்த மூடியெல்லாம் ஓப்பன் ஆகும். நல்லபடியாக ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷம். இன்கேஸ் எது லீக் இருந்தாலுமே அதுக்குரிய அமௌண்ட்டை வந்து நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன். டென்ஷன் ஆகிக்காதீங்க. ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. என்னங்க பண்ணுறது, அதில் ஆசிட் அதோட தன்மை அப்படி கொரியரில் வந்து சேரும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். டென்ஷன் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் பாட்டிலை தள்ளி வச்சு ஓப்பன் பண்ணி எதுனாலும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.